விஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கொக்கோகோலா அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லாங்காக ரன் ஆகி நிறைய பேருக்கு ப்ராஃபிட் கொடுத்த ஆப்புன்னு சொல்லலாம். பிகினிங் டைமில் ஆனால் வந்து ரொம்ப ஐடி ஃபயரிங் இருந்துச்சு. டீம் எடுக்கிற எல்லாருக்குமே ஃபயர் பண்ணி விட்டாங்க. ஒரு 2-3 மாதம் வரைக்குமே ஃபயரிங் இருந்து தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் யூசர்ஸாக கொஞ்சம் சூஸ் பண்ணி அவங்க டீம் கொண்டு போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு சம் டீம்ஸ் மட்டும்தான் இப்போ வரைக்குமே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 5 நாளாக இந்த ஆப்பில் வந்து பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு 1 வீக் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 நாள் ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அப்புறம் வந்து பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஹோம் பேஜ் அவங்களுக்கு விசிபிள் ஆகுது இல்லையா? இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த விட்ராவல் பார்ட்னரை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் புதுசாக இந்த பேங்க்கில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஜாயின் பண்ணி விட்ராவல் எடுக்கணும் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து நீங்கள் சைன் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கினா தான் நாங்கள் வந்து விட்ராவல் எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்துட்டு இப்போ ஒரு 4-5 நாளெல்லாம் பேமெண்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பே க்ளோஸ் ஆகிடுச்சின்னு தான் அர்த்தம். நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஸை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கார்டு வாங்குறது, அப்புறம் பேங்க் விட்ராவல் கார்டு வாங்குறது, இந்த மாதிரிலாம் வாங்கி ட்ரை பண்ணிடுவாங்க. ஏன்னா லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 6,000 ப்ராடக்ட் வாங்குறது, 3,000 ப்ராடக்ட் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. வாலெட்டில் நிறைய அமௌண்ட் இருக்கே, ஸோ ஒரு 3,000 நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றனால ட்ரை பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கார்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கவே கூடாது. இது வாங்கினீங்கனாலாம் உங்களுக்கு விட்ராவல் எனேபிள் பண்ணிடலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து 6,000 ப்ராடக்ட் இருக்குது. 6,000, 10,000, 20,000 இந்த மாதிரி இருக்குது. இது வாங்கினா வந்துட்டு 999 நாள் சைக்கிள் இருக்குது. அத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் வந்து விட்ராவல் கொடுத்துக்க முடியும். அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சரியா? இது எல்லாமே கதை தான். இது ஒரிஜினலே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் வந்து நிறைய பேர் இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல் ஆப்னே நினச்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ஆப்புக்கும் ஒரிஜினலாக இருக்கிற எம்என்சி கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேயா? இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு ஃப்ராடு தான். பட் இந்த மாதிரி ஆப்ஸில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த டைமில் கரெக்டாக அந்த ஆப்பை விட்டு வெளில வந்துடணும், எப்படி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆப்ஸை வந்துட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நிறைய யூடியூபர்ஸ் இப்போ தமிழில் இருக்காங்க, குரூப் வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பர்சன்ஸுக்கிட்ட எப்படி இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப்பில் இந்த விட்ராவல் கார்டு நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு பேமெண்ட்டு கண்டிப்பாக வராது. ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் போட்ட அமௌண்ட் நமக்கு வராது. சரியா? இந்த கார்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்ன லாஸ் இருக்கோ அது கூட இந்த அமௌண்ட்டும் சேர்ந்து ஆட் ஆகி நமக்கு லாஸ் தான் வரும். ஸோ இந்த ஆப்பை இதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இது வாங்குகிற ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, இது போட்டாலும் அமௌண்ட் வராதுன்னு சொல்லிட்டு. ஓகேயா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஓரளவு தெரியும், அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் நிறையா ஆப்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸு ஆஸ் எ யூஸராக நான் வந்து போடுவேன். ஓகே, ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஓகே உங்கள் ரிஸ்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இன்னொன்று, இதே இதில் இந்த விட்ராவல் சில பேர் வந்து ட்ரை பண்ணிடுவாங்க. ஓகேயா? ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க, பேங்க்கில் எங்களை ஏமாற்றிட்டாங்க, பேமெண்ட் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இன்னொரு ஆப் வந்துட்டு போட்டிருக்கோம், இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அதே குரூப்லேயே இன்னொரு ஆப் போடுவாங்க. அந்த ஆப்பை நீங்கள் எடுத்திங்கன்னா அது மேக்ஸிமம் 10லேருந்து 15 நாள் தான் போகும். சரியா? ஸோ அந்த ஆப்பையும் நம்பி அதில் ரெஜிஸ்டரோ இன்வெஸ்டோ பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இது அஃபிஷியல் குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்லேருந்து லெஃப்ட் ஆயிருங்க, அதுதான் பெட்டர். ஸோ இந்த ஆப்பு க்ளோஸ் ஆகிடுச்சு, இதில் இன்னொரு ஆப் போட்டாலும் யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான், ஆப்பு முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ இல்லை நியூ ஆப்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு போஸ்ட்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.